வீடியோ பார்த்து என்னால் பேசவே முடியல, தள்ளிட்டு போகவும் முடியல. நீங்கள் தான் பேசணும். பேசுவீங்கன்னு நினைக்கிறேன், பேசுறேன். அவ்வளவு காசு ஏமாத்தீங்க, மனசாட்சியில உங்களுக்கு அவ்வளவு காசா இன்னும் ஓடி இருக்கானே அப்ப 45 வயசு 50 வயசு ஆகுதா? எத்தனை பேர் ஏமாத்தீங்க? நான் எத்தனை பேர் ஏமாந்தேன்? நான் எங்க போச்சு புத்தி? எனக்கு அப்படி முடியாது. ஆனா அப்பா பார்க்க முடியாது சத்தியமா. சில விஷயத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதில் ஒன்று தான் இந்த எக்ஸாம் ஃபீஸ், இந்த ஃபைன், ஐடி கார்டு போடலாம் ஃபைன், இங்கிலீஷ் பேசலாம் ஃபைன், கூப்பை போட்டால் ஃபைன், எல்லாம் ஃபைன் போட்டிருக்கு. அதுவும் நிறைய காலேஜ் சரி, ஸ்கூல்லையும் சரி, படிப்புக்கு முக்கியத்துவம் தரதை விட இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் அது எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் ஆனால் கல்வியில் அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்போ மாறும் எப்படி மாறலாம் தெரில. ஆனால் மாறினா நல்லாயிருக்கும். பாவம் ஆனால் நிறைய அப்பா அம்மா படுற கஷ்டம் தெரியும். இல்லை கிளாஸில் அதுவும் இந்த டாப்பர்னு ஒருத்தர் இருப்பாங்க. மேடமுக்கு அவங்க தான் ரொம்ப க்ளோஸு. ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ஞாபகம் வந்துடுச்சு, ஒன்று எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மற்ற பசங்க பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த டாப்பர் யார் அவர் பேர் தான் சொல்கிறது. ஏன்னா அவங்க தானே க்ளோஸு, அவங்க பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யோசிப்போம் பாரு, அப்படின்னா நம்ம குறைஞ்சிட்டோம். அதனால் எங்கள் பேர் எப்போ சொல்லுவாங்கன்னு ஏக்கமாக ஏங்கி போயிருப்போம். அதனால தான் நாங்களும் கொஞ்சம் அப்பப்போ தப்பானு இல்லை, அதான் உண்மை. அப்போ தான் கூப்பிட்றாங்க, எல்லாம் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்க. லாஸ்ட் பெஞ்சஸில் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சஸாகவே இருக்கும். சொல்லு வாத்தியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க கத்துறேன், கெஞ்சுறேன், கதறேன். அவர் காதுல விழவே இல்லை. நான் அவர் காலில் கூட விழுந்தேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அப்படி பாவீங்களா, வீட்டில் பெட்டு வளர்க்குறதுக்கு ஒரு நம்ம நம்மளோட எமோஷனை அதுக்கு ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாய் வளர்ப்போம். ரீல்ஸ் பண்ணி சாவடிக்கிறதுக்கெலாம் அதுக்கு வளர்க்குறீங்களோ? அந்த நாய்ப்பட்ட பாடுக்கே பாடு. என்ன பேசுன்னு தெரியல. அதாவது தலைவரே இறங்கி வேலை செய்கிறாரு, ஆனால் இவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ஒருவேளை வயசாச்சுல்ல, அதுக்கெல்லாம் அது குரலாம் சொல்லக்கூடாது சரிங்களா? வயசாகிருக்கனால ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கோம். அதனால் இருந்தாலும் ஆக்ஷன் பண்ணுறாருல, வன்மையை கண்டிப்போம்.